இது கர்மாவை எங்களோட கர்மாவை கூடுதலாக எம்பெடட் காவிர ஒரு பிரதானமான கிரகம் சனியும் ராகுகேதும். ரைட், இது சுகமாக உங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒப்போசிட்டாக வந்து சேம் இதுதான் வரும். அப்போ நாங்கள் பார்க்க போகிறது மேஷம். அப்போ மேஷ ராசிக்குரிய வீட்டு அதிபதி செவ்வாய் கோள். செவ்வாயின் தாக்கம் தான் அது இது கூடுதலாக இருக்கும். அந்த ராசிக்குள்ள செவ்வாய் கோளுன்ற தாக்கம் ஆட்சி உடையதாக இருக்கும். சிங்க ராசியில் சூரியனை நாங்கள் இங்கே கோளாத்தான் எடுக்கிறோம் ராசி மண்டலத்தில். அவர் ஆட்சியுடையவராக இருப்பார். அதே மாதிரி தனு ராசியில் குரு பகவான் வித்தைக்கு உரியவர், ஆட்சியுடையவராக இருப்பார். ரைட், ஃபாஸ்டாக போகிறேன்னா ஆனந்தி பாலதாஸ்? பரவாயில்ல, ஓகே ஓகே, ரைட்டா, டைமுக்குள்ளே முடிக்கணும்னு இருக்கேன். அப்போ நாங்கள் ராசி அதிபதிகளை பார்த்து நாங்கள் அப்போ அந்த ராசிக்குள்ளே அவர் எவ்வளோ காலம் இருப்பார் என்றதும் ஒரு அளவு. இதான் உங்களுக்கு அந்த பேசிக் அடிப்படையைத்தான் நான் தரப்போகிறேன். மிக மிக அடிப்படையானது. ராசிகள் என்ற பெயர்கள், அந்த ராசியை ஆட்சிக்குரிய அதிபதிகள் யார், அவையில் எவ்வளோ காலம் அந்த ராசியில் இருப்பார். செவ்வாய் எடுத்த மாட்டா 1.5 மாதம் தான் அதுக்குள்ளே இருப்பார். பிறகு அடுத்த ராசிக்கு வந்துடுவார். வெள்ளி 1 மாதம் தான் இருப்பார். புதன் 1 மாதம். சந்திரன் 2.25 நாள் தான் இருப்பார். இந்த 24 நாளில் சுற்றி வாரார். சூரியன் 1 மாதத்துக்கு இருப்பார். புதன் 1 மாதம், வெள்ளி 1 மாதம், செவ்வாய் 1.5 மாதம். இங்கே 2 பக்கம் உண்டு தானே. குரு 1 வருஷம், வருஷத்துக்கு ஒருக்கா குருமாற்றம் வரும் பாருங்க. ராகுகேது 1.5 வருஷம், 18 மாதங்களுக்கு ஒருக்கா. சனி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். 7.5 சனின்றது அதுதான். 2.5 2.5 2.5 7.5 வரும். மூன்று தரம் அது 3 ராசிக்குள்ள கடக்கைக்குள்ள 7.5 சனின்னு சொல்றது. முதலாவது முட்சனி, நடுச்சனி, பிச்சனி. அப்போ கிரகங்கள் ஒரு ராசியை என்றால் 30 பாகையை கடக்கிறதுக்கு எடுக்கிற வேகம், அந்த கால அளவு தான் இது. இதுவும் ஓரளவு அடிப்படையாக தெரிஞ்சிருக்கிறது நல்லம். அடுத்த ராசிகள்னா நிறங்கள், அது உங்களுக்கு விருப்பமானது. போன முறை சொன்னான். மேஷம் சிவப்பு, சிம்மம் சாம்பல் நிறம், தனுசு கபிலை அல்லது சிவப்பு நிறம். அது நீங்கள் உங்களோட இன்டர்வியூகளுக்கு போகிறதுக்கு நீங்கள் அதை பாவிக்கலாம், அல்ல வீடுகள் வேண்டே. இது அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, மாலை 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் இத்தலத்தில் நிகழ்வுகள் 1442வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக உரையாடல் டாக்டர் அருளம்பலம் ஆனந்தராஜா அவர்களால் நடக்க உள்ளது. நெருப்பு ராசிகள் என்ற தலைப்பில் பேச உள்ளார். பின்னர் கலந்துரையாடலுடனும் அறிவித்தலுடனும் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பெறவேண்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் வழிநடத்துவார். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் 25ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு.
தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்வு நிலையை நாங்கள் விழித்தெழச் செய்யலாம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மனமும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நான் இப்பொழுது இத்தலத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். வணக்கம். நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை வழிநடத்திய ஆனந்தி மனதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு அதற்குரிய இசையை வழங்கிய மாஸ்டருக்கும் பதாதைகளை வழங்கிய மாஸ்டருக்கும் நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கும் மாஸ்டருக்கும் நமது நன்றிகள். மேலும் நமது நன்றிகள் நம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவருடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்திற்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இரவு பிரதம நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். நமக்கு உரை வழங்க டாக்டர் அருளம்பலம் ஆனந்தராஜா முன் வந்திருக்கிறார். இவருக்கு அதிகமான அவரை பற்றி அறிவும் தேவையில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இவர் யாழ் சித்தங்கனியில் பிறந்து தந்தை வழிப்படி சைவ நெறியில் வளர்ந்தவர். இலங்கை பல்கலைக்கழகத்தில் கால்நடை வைத்தியத்துறையில் பட்டம் பெற்று அரசாங்க உத்தியோகத்தில் மேற்கொண்டவர். தற்போது புலம்பெயர்ந்து யூகேயில் வசித்து வந்தாலும் தமது ஊரார்களுடன் இணைந்து பல தொண்டுகள், குறிப்பாக தாம் படித்த கிராம பாடசாலை மாணவர்களது கற்றல், சைவ நெறி, சமூக மேம்பாட்டு
மேம்பாடுகளில் ஈடுபாடு கொண்டவர். இத்தளத்தில் நிற்க ஆர்வமுடையவர். பல தலைப்புகளில் பேச்சு வழங்கி இருக்கின்றார். எனது பாடசாலை அனுபவம், அப்பாவின் நினைவுகள், மனதை செம்மைப்படுத்துவது, பவர் ஆஃப் ரீடிங் என்ற முறையில் பேச்சுக்கள் இடம்பெற்றன. சென்ற தடவை ராசியை பற்றி பேசுவார். ராசிகள் அதன் தொடர்ச்சிதான் இன்று நெருப்பு ராசிகள் என்ற தலைப்பில் அடங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். அதிக நேரம் எடுக்காமல் இப்பொழுது இந்த தளத்தின் சார்பாக நான் டாக்டர் அருளம்பலம் ஆனந்தராஜா அவர்களை எனது உரையாற்றுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே. இந்த தளம் ஊடாக 1444 நாட்களாக மேலே உலக அமைதி சமாதானத்திற்காக 3 நேரமும் தியானித்து வரும் அனைத்து சித்தங்களுக்கும் வணக்கங்கள். இந்த தளத்தின மறைமுகமாக நெறிப்படுத்தி வரும் பத்ரஜி மகானின் பாதங்களுக்கும் வணக்கம். மற்றும் திருமதி ஸ்கந்தராஜா மாஸ்டர், ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நடராஜா மாஸ்டர், ஒளிப்பதிவு செய்யும் மாஸ்டர்ஸ் மற்றும் அனைத்து மாஸ்டர் அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உண்மையில் இது அந்த தியானம் ஒரு மிகவும் அற்புதமாக போய்கொண்டிருக்குது. அந்த உலக அமைதி நல்லிணக்கத்திற்காக தினசரி 3 நேரமும் உலக மக்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் கருத்தாடல்களோட நோக்கத்தோடு ஒரு நுண்ணறிவுடனான கல்வி பேச்சுக்கள், கலந்துரையாடல்கள் என்னை மிகவும் ஈர்க்கின்றது, என்னை மேலும் பலப்படுத்துகின்றது, என் மனத்தை பண்படுத்துகின்றது. இந்த தளத்திற்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி. மேலும் சிறப்பாக உலகெல்லாம் ஓங்கி மனித சித்தங்களில் ஒழிக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தயங்கள் நெருப்பு ராசிகள். கடந்த முறை சரியான ஃபாஸ்டாக போன நான் சரியான ஸ்பீடுன்னு சொல்லி பகுதி 1 பகுதி 2 செய்யும்படி திருமதி சிறுஸ்கந்தராஜா பலர் கேட்டபடியினால நான் 12 ராசிகளில் 3 ராசிகளை எடுக்கிறேன். ஷேர் பண்ணலாமா? ஓ எஸ். இன்னொரு ரிவ்யூவோட போகிறேன். சூரிய குடும்பம் வந்து சூரியனை மையமாக வச்சு 9 கோள்கள் இயங்கி கொண்டிருக்குது. ஆனால் எங்களோட ரிஷிகள் வந்து பூமியை மையமாக வச்சு சூரியனை ஒரு கோளாக வச்சு ராசி மண்டலத்தை உருவாக்கியிருக்காங்க. சூரிய மண்டலத்தில் சூரியன், பிறகு புதன், பிறகு பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, வியாழன், சனி அப்படி 9 கோள்களும் போகுது. அது போன முறையான நீங்கள் யூடியூப் இதை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். இந்த 12 ராசிகள் மேடம், இடபம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஃபாஸ்டாக போகிறேன் இது ரிவ்யூ பண்ணபடினால. ராசி மண்டலம் இது ஒவ்வொரு உருவங்கள் போடப்பட்டிருக்குது. அந்த 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 வான்வழியில் இருக்கிற விண்மீன்கள் கூட்டங்களை வரைஞ்சி அந்த உருவங்கள் வரையப்பட்டிருக்குது. மேஷம், ரிஷபம், மேஷத்துலேருந்து தான் நாங்கள் தொடங்குறது எப்பொழுதும். ரிஷபம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். சோடியாக் பார்த்தீங்கன்னா மேஷம் இப்போ எங்களுக்கு ஏப்ரல் 14 மேஷத்துக்குள்ளே சூரியன் என்றவன்றார். சோடியாக் இந்த சின்ன சின்ன எல்லாம் ஒவ்வொரு விண்மீன்களையும் இணைச்சி அந்த உருவம் எடுத்திருக்கிறான். ரைட். மேஷம், மீனம், கும்பம், கேப்ரிகான், சஜிட்டரஸ். சும்மா அந்த உங்களுக்கு விளங்குறதுக்கு அடுத்து நான் இங்கே பின்னால் போட்டுக்கிறேன். இந்த ஒவ்வொரு ராசிகளுக்குள்ளே சூரியன் என்ற பண்ணுறதை வச்சு கொண்டு அந்த தமிழ் மாதங்களை சொல்கிறான். ஏப்ரல் 14 சூரியன் மேட ராசிக்குள்ளே என்ற பண்ணுறார். அப்போ தமிழில் சித்திரை மாதம்னு சொல்லுவான். சூரியன் வைகாசியில் நிற்க இடப ராசியில் நிற்பார். சூரியன் தமிழுக்கு ஆணி மாதத்தில் இருக்க மிதுனத்தில் இருப்பார். அப்போ ஏப்ரல் முற்பாதியும் மேயின்
ஏப்ரலின் பிற்பாதியும் மேயின் முற்பாதியும் சேர்ந்து வரும் தமிழ் இந்த இங்கிலீஷ் இது எடுக்கைக்குள்ள ஏப்ரல் 14லேருந்து மே 14 மட்டும். ரைட், இது உங்களுடைய இந்த 12 ராசிகளும் 12 தமிழ் மாதங்களும் எப்படி வருதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் அந்த 12 ராசிகளையும் அதுக்கு அந்த விண்வெளியில் வான்வெளியில் இருக்கிற நட்சத்திரங்களை இணைச்சு உருவங்கள் எடுத்திருக்கிறேன். இது ஒரு ஆட்டுக்கடா, இதான் மேஷம். இது நெருப்பு ராசியில் நான் கதைக்க போகிறது இதை பற்றி. மேட ராசி, சிங்க ராசி, சிங்கத்தினதில் மாதிரி தனு ராசி, இந்த 3 நெருப்பு ராசிகள். அப்போ அந்த வான்வெளியில் இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டங்களை அந்த வரைஞ்சு அந்த உருவங்களை எடுத்திருக்கணும். கிட்டத்தட்ட அந்த உருவங்களோட குணங்களும் அந்த ஆக்களோட குணங்களும் அதில் சரியாக புரிஞ்சு வருது. போன முறையான யூடியூப்பை பாருங்க, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இது ரிவ்யூ பண்ணுறேன். அப்படின்னால இப்போ இது 12 ராசிகளையும் நாங்கள் இப்படி ஒரு சதுரப்பட்டிக்குள்ளே போட்டு நாங்கள் இது மேடம்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த வண்ணைகளை சீரோப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் 30 வாயை கொடுக்குறோம், 360 பாக. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 30 பிரித்து கொடுக்குறோம். ரைட், 12 ராசிக்கும். அப்போ 30 மேஷம், இடவம் 30 60, 60 90 மிதுனம், கடகம் 90 120, சிம்மம் 120 180. அப்போ நாங்கள் கதைக்க போகிறது இந்த 3 மேஷம், சிம்மம், தனுசு. இந்த ஒன்றர் அப்புறம் இங்கே 120லேருந்து 150 பாகையில், இங்கே 240 260. ரைட், இது வேலை சிம்பிளாக உங்களுக்கு விளங்கும். அந்த பகையில் வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழ் மாதங்கள் எடுக்கிறோம். டக்குன்னு கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடியதாக போட்டு நான் மேஷத்தில் சூரியன் நிற்க சித்திரை மாதம் தமிழுக்கு, ரிஷபத்தில் சூரியன் நிற்க வைகாசி மாதம், மிதுனத்தில் இது உங்களோட சாதகத்தில் சூரியன் எங்கே நிற்கிறன்னு பார்த்து நீங்கள் இந்த மாதம் பிறந்த நீங்களே சொல்லலாம். அடுத்தது ஆண் ராசி பெண் ராசி. மேஷம் ஆண் ராசி, அடுத்தது பெண், அடுத்தது ஆண் பெண் கண்டு வரும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மேஷ ராசியும் ஆண் ராசி, சிங்க ராசியும் ஆண் ராசி, தனு ராசியும் ஆண் ராசி, இந்த 3 நெருப்பு ராசிகள். ரைட், இதைத்தான் பார்க்க போகிறோம். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், ராசிகள் என்ற அதிபதிகள். இது என்னுடைய அருண் சுப்பிரமணியம் அவர்கிட்ட தான் நான் படித்தேன். அவர் சொல்லுவார், இந்த கடகம் சிம்மத்தை சந்திரனை அம்மான்னு சொல்கிறது. கடகத்தின் ராசி, அந்த ராசியை ஆளுமை செய்கிற வீட்டு அதிபதி சந்திரன், சிங்க ராசியின் வீட்டு அதிபதி சூரியன். இவரை அம்மா இவரை அப்பான்னு சொன்னால் அவர் அப்படி தான் விளங்கப்படுத்தினார். அம்மாக்கும் அப்பாக்கும், அம்மாண்ட விருப்பத்துக்கு ஒரு மகன், அப்பாண்ட விருப்பத்துக்கு ஒரு மகன். புதன் இங்கே 2 பேரும், இந்த 2 பக்கமும் பாருங்க. மிதுனத்தின் ராசி அதிபதி புதன், இங்கேயும் புதன், 2 பேருக்கும் பிறந்த குழந்தை மாதிரி. இது இங்கே ரிஷபம் அதிபதி சுக்கிரன், வெள்ளியன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே அப்பாவுக்கு ஒரு குழந்தை துலாம் சுக்கிரன். அதே மாதிரி இங்கே செவ்வாய் ஒரு குழந்தை, இங்கே செவ்வாய். அப்போ இதுக்கு ஒப்போசிட்டாக சேம் கோள் தான் ஆட்சி செய்யும், மேஷ ராசியும் விருச்ச ராசியும். அதே மாதிரி இங்கே மீனத்தில் குரு, தனுசில் குரு. இங்கே கும்பன் 2லேயும் சனி தான். இது கர்மாவை எங்களோட கர்மாவை கூடுதலாக எம்பெடட் காவிர ஒரு பிரதானமான கிரகம் சனியும் ராகுகேதும். ரைட், இது சுகமாக உங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒப்போசிட்டாக சேம் இதுதான் வரும். அப்போ நாங்கள் பார்க்க போகிறது மேஷம். அப்போ மேஷ ராசிக்குரிய வீட்டு அதிபதி செவ்வாய் கோள். செவ்வாயின் தாக்கம் தான் அது இது கூடுதலாக இருக்கும். அந்த ராசிக்குள்ளே செவ்வாய் கோளுன்ற தாக்கம் ஆட்சி உடையதாக இருக்கும். சிங்க ராசியில் சூரியனை நாங்கள் இங்கே கோளாத்தான் எடுக்கிறோம் ராசி மண்டலத்தில். அவர் ஆட்சியுடையவராக இருப்பார். அதே மாதிரி தனு ராசியில் குரு பகவான் வித்தைக்கு உரியவர், ஆட்சியுடையவராக இருப்பார். ரைட், ஃபாஸ்டாக போகிறேன்னா ஆனந்தி பாலதாஸ்? பரவாயில்ல, ஓகே ஓகே, ரைட்டா, டைமுக்குள்ளே முடிக்கணும்னு இருக்கேன். அப்போ நாங்கள் ராசி அதிபதிகளை பார்த்து நாங்கள் அப்போ அந்த ராசிக்குள்ளே அவர் எவ்வளோ காலம் இருப்பார் என்றதும் ஒரு அளவு. இதான் உங்களுக்கு அந்த பேசிக் அடிப்படையைத்தான் நான் தரப்போகிறேன். மிக மிக அடிப்படையானது. ராசிகள் என்ற பெயர்கள், அந்த ராசியை ஆட்சிக்குரிய அதிபதிகளார், அவையில் எவ்வளோ காலம் அந்த ராசியில் இருப்பார். செவ்வாய் எடுத்தோம்னா 1.5 மாதம் தான் அதுக்குள்ளே இருப்பார்.
பிறகு அடுத்த ராசிக்கு வந்துடுவார். வெள்ளி ஒரு மாதம் தான் இருப்பார், புதன் ஒரு மாதம், சந்திரன் 2.25 நாள் தான் இருப்பார், இந்த 22 நாளில் சுற்றி வரார். சூரியன் ஒரு மாதத்துக்கு இருப்பார், புதன் ஒரு மாதம், வெள்ளி ஒரு மாதம், செவ்வாய் 1.5 மாதம், இங்கே 2 பக்கம் உண்டு தானே. குரு ஒரு வருஷம், வருஷத்துக்கு ஒருக்கா குருமாற்றம் வரும் பாருங்க. ராகுகேது 1.5 வருஷம், 18 மாதங்களுக்கு ஒருக்கா. சனி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். 7.5 சனின்றது அதுதான், 2.5 2.5 2.5 7.5 வரும். மூன்று தரம் அது 3 ராசிக்குள்ள கடக்கைக்குள்ள 7.5 சனின்னு சொல்றது. முதலாவது முட்சனி, நடுச்சனி, பிச்சனி. அப்போ கிரகங்கள் ஒரு ராசியை 30 பாகையை கடக்கிறதுக்கு எடுக்கிற வேகம், அந்த கால அளவு தான் இது. இதுவும் ஓரளவு அடிப்படையாக தெரிஞ்சிருக்கிறது நல்லம். அடுத்த ராசிகள்னா நிறங்கள், அது உங்களுக்கு விருப்பமானது. போன முறை சொன்னான், மேஷம் சிவப்பு, சிம்மம் சாம்பல் நிறம், தனுசு கபிலை அல்லது சிவப்பு நிறம். அது நீங்கள் உங்களோட இன்டர்வியூகளுக்கு போகிறதுக்கு நீங்கள் அதை பாவிக்கலாம், அல்ல வீடுகள் வேண்டைக்கு. இது வந்திருக்கலாம் அடுத்தது. அப்போ நான் இதில் முக்கியமாக இன்றைக்கு வந்தது ராசிகள், 12 ராசிகளை பற்றி பார்த்துருக்கிறோம், 9 கோள்களை பற்றி பார்த்துருக்கிறோம், ஒவ்வொரு ராசியையும் ஆட்சி செய்கிற கோள்கள் யாருன்னு பார்த்துருக்கிறோம். இனி இந்த ராசிகளை பஞ்சபூத இயக்கிற சக்தி, பஞ்சபூதங்கள சக்தின்னு போனவரை பார்த்து நாங்கள் எல்லாரையும் அகண்டிருக்குது ஆகாய சக்தி. அப்போ மிச்சம் இருக்கிற 4 சக்தி: நெருப்பு தத்துவம், ஃபயர், லேண்ட் பூமி, நிலத்தத்துவம், ஏர் காட்டு தத்துவம், மற்றது இது நீர் ராசி. அப்படியே இந்த தொடர்ந்து வரும் FLAW. இப்போ நெருப்பு ராசியில் பாருங்க, இங்கே சிம்ம ராசி, மேஷ ராசி நெருப்பு ராசி, சிம்ம ராசி நெருப்பு ராசி, தனுசு ராசி நெருப்பு ராசி. நான் இன்றைக்கு கதைக்க போகிறது இந்த 3 பற்றியும் தான். போன முறை கதைச்சினா நான் சரியான ஃபாஸ்ட் பகுதி 1 2 சொன்னபடினாலும் 3 எடுப்பேன் வாரேன். என்னுடைய மெயின் நோக்கம் உங்களுக்கு ராசிக்குரிய அதிபதி தெரிஞ்சுக்கணும், இந்த ராசியை இயக்குற பஞ்சபூத சக்தி யாருன்னு தெரிஞ்சிருக்க வேணும், அந்த ராசி இயங்குற தன்மை அது அடுத்ததாக வருவேன்னா. அப்போ நெருப்பு ராசி இந்த 3, மேஷ ராசி, சிம்ம ராசி, தனு ராசி. அந்த கலரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு சிவப்பாயி. அடுத்தது இயங்குற தன்மை. 3 வகையாக பிரிக்கிறோம்: சரம், ஸ்திரம், உபயம். சரம் என்று சொன்னால் சரசரண்டு வேகமாக போய்கொண்டிருக்கும். அந்த சரராசிக்காட்ட மனம் வேகமாக வேலை செய்யும். அப்படி அந்த நெருப்பெரிய காடை முழுக்க இடிக்குமா போல. ஸ்திரம் நின்று ஒரு நிதானமான மனம், பக்குவப்பட்ட மனம். உபயராசி உபயம் ஒரு ஆறாயிர ஒரு இன்டலெக்சுவல், ஒரு பரிவு பாசம், ஒரு ஆராயும் மனம். நீங்கள் சிம்பிளாக வச்சுருங்க. சரராசி ஆக்கள் வேகமாக மனம் அவங்க வேலை செய்யும். ஸ்திரராசி ஆக்களுக்கு நிதானமாக யோசித்து செய்வினம். உபயராசி ஆக்கள் ஆராய்ஞ்சு அறிவுபூர்வமாக செய்வினம். அப்போ இந்த 4 மூளையும் உபயராசி. ரைட், நான் இயன்றளவுக்கு ஸ்லோவாக தான் போகிறேன், போன ஒரு யாரும் இல்லாமல். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது நெருப்பு ராசிகள். அப்போ நெருப்பு ராசியில் இது மேஷம், சிம்மம், தனுசு. அப்போ மேஷம் சரராசி, சிம்மம் ஸ்திர ராசி, நிலையாக நின்று நிதானமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள், டைரக்டர்ஸ். அடுத்தது தனுசு உபயராசி, அறிவுபூர்வமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு மிக சிறந்த நிர்வாகிகளாக இருப்பினோம். இந்த நெருப்பு ராசிகள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இவை லீட் பண்ணி கொண்டு இருப்பினோம். அதுலேயும் சொல்லிப்படுவோம். அடுத்தது இதையும் சொல்லிப்பட்டு வர்றேன். 3 மண்டலமாக பிரிக்கிறோம் நாங்கள். அந்த ராசி மண்டலத்தை மேடத்தில் தொடங்கி இடகம், மிதுனம், கடகம், இந்த மேடத்தில் தொடங்குறபடினால இந்த 4 மேட மண்டலம்னு சொல்கிறோம். அப்போ FLAW, ரைட், வெரி சிம்பிள். மற்றதை மரவங்க இது கீழே மேட மண்டலம்னு சொல்கிறோம். அடுத்தது சிங்க மண்டலம்னு சொல்கிறோம். சிங்கத்தில் இருந்து தொடங்குது. சிங்க ராசியில் சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம்.
இவர் சிங்க மண்டலம், இந்த நாளையும் சொல்லலாம். அப்போ FLAW. அடுத்தது தனு மண்டலம்னு சொல்கிறோம். தனுவில் அப்போ பாருங்க, மண்டலமே நெருப்பு ராசியில் தான் தொடங்குது. அப்போ லீடரே அங்கே தான். மேட மண்டலம், சிம்ம மண்டலம், தனு மண்டலம். ஓகே, ஃபாஸ்டண்டாக சொல்லுங்க. அப்போ இதில் நாங்கள் பார்த்து இது டாக்டர் அருள்வேல் அவர்கிட்டையும் படித்த நான், இந்த கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு, சில வேளை நடராஜ மாதம் உலகளவு கல்லாது உலகளவு கையளவுண்டு. இது சரியான கொஞ்சம் நான் படித்தது எனக்கு விளங்கினது உங்களுக்கு என்ற அளவுக்கு இந்த 25 நிமிஷத்துக்குள்ளே விளங்கப்படுத்த பார்க்குறேன். ரைட், மேஷம், சிம்மம், தனுசு, இந்த மூணு தான் இது டாக்டர் அருள்வேலின் இதில் இருந்து எடுத்தது. இந்த மூணு தான் நெருப்பு ராசிகள். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், தனுவுக்கு அதிபதி குரு. ரைட், அடுத்தது இது நீங்கள் எல்லாரும் இது உண்மையாக எழுதி வச்சு நீங்கள் வச்சிருக்க ஞாபகத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அதான் நான் அந்த முன்னுக்கு காட்டினான். இந்த இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களும் அந்த விண்வெளியில் இருக்கிற அந்த விண்மீன்களை நாங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டு அந்த உருவம் எல்லாம் எடுக்கிறோம். அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரைக்குள்ள அந்த சில விண்மீன் கூட்டங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். அஸ்வினி 27 நட்சத்திரங்கள். இது உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் பார்க்க தெரியும். அப்போ இதை நாங்கள் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொண்டு நடத்துகிற அவைக்கு பின்னால் இருக்கிற பவர் ஒரு பிளானட் தான் கொண்டு நடத்துது. அந்த 9 கோள்களில் யார் அந்த நட்சத்திரத்தை கொண்டு நடத்துகிறார். அதை என்னென்று இன்னும் வடிவாக சொல்ல வலிக்கிட்டால், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் இயக்குற கோள். ரைட், இப்போ ஃபேனை இயக்குறது எந்த சுவிட்சிலேருந்து வருதுன்ற மாதிரி அந்த கோள்களை தான் நாங்கள் இதில் சொல்கிறோம். அச்சுவினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் உரிய கோள் கிரகம் கேதுவால் தான் ஆளப்படுது. பரணி, பூரம், பூராடம், சுக்கிரன் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. கார்த்திகை, உத்தரம், உத்திராடம் சூரியன், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திரன், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய், திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவால் ஆளப்படுது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவுக்குரிய நட்சத்திரம் குருவான. பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரம். ஆயிலியம், கேட்டு, ரேவதி, புதன். இப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த மேடர். நாங்கள் இன்றைக்கு 3 தான் பார்க்க போகிறோம். மேஷம், சிம்மம், தனுசு. ரைட், ஆனால் இந்த 27 நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம். நான் அடுத்தது பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி பார்ட் 2 வேறு டாபிக் தொடங்கலாம். பாருங்க, இந்த மேஷத்தில் சூரியன் முதல் இன்ட்டு பண்ணுறார். அப்போ அச்சுவினி, பரணி, கார்த்திகை, இந்த 27 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அப்போ 30 பாகைன்னா 13 பாகை 20களை வருது ஒரு நட்சத்திரத்துக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாங்கள் 4 பாதங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 கால்கள் 4ஆக பிரித்து வச்சிருக்கிறோம். அது நாங்கள் அக்குரேட்டாக இந்த கோள்கள் எத்தனையாம் பாதத்தில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கல. எங்களோட ப்ரிடிக்ஷன் இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். அதுக்காகத்தான் உங்களோட ஜாதகத்தில் எழுதியிருப்பினோம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் வரைக்கும் 108 பாதம் வருது. ரைட், அதில் இதை பார்க்க இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ மேஷத்துக்குள்ளே வாரது 3 நட்சத்திரம். ஒவ்வொன்றுக்குள்ளே 3 நட்சத்திரங்கள் தான் வரும். அப்போ 9 பாதங்கள் தான் வரும் கூடுதல். அச்சுவினியில் வர்ற 1, 2, 3, 4 13 பாக 20களை ஃபுல்லாக வருது. பரணியில் வார 1, 2, 3, 4 பாதங்களும் வருது. இங்கே கார்த்திகையில் 1ஆவது பாதம் மட்டும்தான் வரும் 3 பாக 20களை. ரைட், கார்த்திகை இந்த மிச்சம் 2, 3 நாள் இங்கே ரிஷபத்துக்குள்ள போகும். அப்படி 27 நட்சத்திரத்துக்கு நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்க போகிறது நெருப்பு ராசி. அப்போ மேஷத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் அச்சுவினி, பரணி, கார்த்திகைன்னு 1ஆவது பாதம். இவ்வளவு தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். நான் வேறு பேசிக்கத்தான் இதில் சொல்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு இது ஒரு சின்ன
நாலேஜை கொடுக்கும், பேசிக் தெரிகிற நல்லா. அதே மாதிரி சிம்மத்தை எடுத்தால் சிங்கராசின்னு ஒரு ஆள் சொன்னால் உடனே அவர் அதில் என்ன நட்சத்திரமாக இருப்பார்? மகம், பூரம் அல்லது உத்திரம் முதலாம் பாதமாக இருப்பார். சிங்கராசின்னு சொல்லிக்கிறார். சந்திரன் நிற்கிற ராசி பிறக்கைக்குள்ள சந்திரன் எந்த விண்வெளியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த இடத்துல நிற்கிறாருன்றதை அக்குரேட்டாக சொல்கிறதான் ராசி, உங்களோட பிறந்த நட்சத்திரம். பிறந்த நட்சத்திரம் பிறக்கைக்குள்ள சந்திரன் நின்ற நட்சத்திரம் விண்வெளியில் மகம், பூரம், உத்திரம். அடுத்து தனுசு எடுத்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம். ரைட். அப்போ இந்த அச்சுவினி மகம், மூலம் பாருங்க, இங்கே வருது அச்சுவினி, மகம், மூலம். 3 பேருக்கும் அதிபதி கேது உண்ட சேரம் தான். கேதுவால தான் நான் ரெண்டினம். அடுத்தது பாருங்க, பரணி, பூரம், பூராடம். எந்த கோள்? சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய நட்சத்திரம் வேறு. பரணி, பூரம், பூராடம். அடுத்தது பாருங்க, மூலம், அடுத்து கார்த்திகை, உத்தரம், உத்திராடம். பாருங்க, சூரியன். கிட்டத்தட்ட நான் முடிச்சிட்டேன் டைமுக்குள்ள. அப்ப கேது, சுக்கிரன், சூரியன் மேஷராசி. கேது, சுக்கிரன், சூரியன் 3 பேர்ட்ட அதிர்வலைகளும் இவைய ஆளுமை செய்யும். இங்கேயும் கேது, சூரியன், சுக்கிரன், கேது, சுக்கிரன், சூரியன். இந்த இவ்வளவு தான் என்னுடைய உண்மையான இந்தியான். நான் அந்த டைமுக்கு கண்டு செட் பண்ணி நான் போன முறை நான் அவசரப்பட்டேன்னு சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் உரியது. பாருங்க, மேஷம் சரராசி, திசை கிழக்கு, ஆண் ராசி, நெருப்பு ராசி. இங்கே பாருங்க, சிம்மம் ஆண் ராசி, ஸ்திர ராசி. ஸ்திரம்னு சொன்னால் என்ன? நிதானமான மனம். கிழக்கு, அது திசை கிழக்கு, நெருப்பு ராசி. அப்போ இது சரம் வேகமான மனம், இவர் ஸ்திரம், நிதானமான மனம். இங்கே பாருங்க, உபயம், அறிவுபூர்வமாக ஆராய்வார். ஒரு ப்ரொஜெக்டை ஒரு போரில் முன்னுக்கு பாஞ்சடிச்சு போய் உடனே எடுத்து துணிவாக செய்யக்கூடியவர் இந்த மேஷ ராசிக்காரர். அந்த 3 பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்க வேண்டும். அடுத்தது இந்த சிம்ம ராசிக்காரர் அதை அந்த ஆஃபீஸில் இருந்து ப்ரோக்ரஸ் பணிவாக நிதானமாக இருந்து அந்த ப்ரொஜெக்ட் முடிந்தனைக்கும் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு வேலை செய்து கொண்டிருப்பினோம். இவியல் சக்ஸஸை ஃபினிஷ் பண்ணிவினோம். தனுராசிக்காரர் சரியா ஹை லெவல் நிர்வாகத்தில் இப்போ பெரிய பெரிய டொப்ல எல்லாம் இருப்பினான். அரசியல்லையும் சாதிக்கக்கூடிய ஆட்கள். கடைசி உங்களுக்கு இதை தனியாக இருக்கு. மேஷ ராசி எடுத்த மாட்டேன். சரமண்டா என்ன? வேகமே மனம் வேகமே வேலை செய்யும். சரசரண்டு. நெருப்பு ராசி என்றால் துணிவு, துணிஞ்சு டக்குன்னு இறங்குவேன். இந்த ராசியில நாங்கள் உச்சம் ஆட்சி என்று சொல்லுவோம். ஆட்சி இவர் தான், செவ்வாய் தான். ஆனால் சூரியன் இதுக்குள்ள வரைக்குள்ள அந்த உச்சம்னு சொல்றது, அதை நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. அச்சுவினி நட்சத்திரம் கேதுக்குரிய நட்சத்திரம் 13 பரணி நட்சத்திரம் எந்த கோள்? அவருக்குரிய கோள் சுக்கிரன் 13 கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கால் இருக்குன்னு சொன்னால் ஒரு கால் தான், முதலாம் பாதம் தான் அங்கே இருக்கு. அப்போ சூரியன் எத்தனை பாகைக்குள்ள? 3 பாகை 20 நிற்பார். இது புஷ்டாஸ்பம், இது தேவையில்லை உங்களுக்கு இப்போதைக்கு. இன்றைக்கு என்னுடைய மெயின் நோக்கம் மேஷம் என்றால் சரராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி, அந்த ராசியின் ஆட்சி கிரகம், ஆட்சி கொள்கிற கிரகம் செவ்வாய் என்றது உங்களுக்கு தெரிய வேணும். அடுத்து அந்த ராசிக்குள்ளே இருக்கிற 3 நட்சத்திரம் அச்சுவினி, பரணி, கார்த்திகை, முதலாம் பாதம். ஓகே, இதான் இது சமரி. அடுத்தது சிங்க ராசி என்ன எடுத்தால் ஸ்திர ராசி. ஸ்திரம்னு சொன்னா என்ன? நிதானம், ஆற அமர யோசிக்கிறது. கிழக்கு அது என்ன திசை. நெருப்பு ராசி. நெருப்புன்னா என்ன? துணிஞ்சு டக்குன்னு வாங்கிவினா. மற்றது இது ஆட்சி செய்கிறது சூரியன். இந்த சிம்ம ராசியில் ஆட்சியாக இருக்கிறது, அதுக்குரிய அதிபதி ஆட்சி சூரியன்.
சிம்ம ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரங்கள் மகம் 3 1 2 3 4 பாதம் 13 பாகம் 20களை அந்த மக நட்சத்திரத்தை குறிய கிரகம் வந்து கேது, பூரம் 1 2 3 4 4 பாதம் ஃபுல்லாக அனுப்பினோம். அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் வந்து ஆள்ற சுக்கிரன், உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் 3 பாகம் 20களை அவரை ஆளுமை செய்கிற கிரகம் வந்து சூரியன். ரைட். அடுத்தது தனுசு. தனுசு நெருப்பு ராசி, ஆண் ராசி, உபயம். ஒரு 6000 மனம் அறிவுபூர்வமாக 4 மூலையிலையும் இருப்பினோம். உபய ராசியால் அறிவுபூர்வமாக யோசிப்பினோம். அந்த தனு ராசிக்குரிய ஆட்சியான கிரகம் வந்து குரு. குரு வித்தை, குழந்தை, வித்தை குரு அவைய வணங்கக்கூடிய நிலையில் தங்களை தாங்களே செதுக்கி பெரும்பாலான குருமார்கள் தனு ராசிக்காரர்கள் தான். அதே மாதிரி அந்த தனு ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் மூலம் 13 பாகம் 20 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மூலத்தை ஆள்ற கிரகம் கேது, பூராடம் 1 2 3 4 பாதம் அதுக்குரிய கிரகம் கோள் வந்து சுக்கிரன், உத்திராடம் ஒன்லி 1ஆம் பாதம் சூரியன் 3 பாகம் 20. ரைட். சரியா கொண்டு வந்துட்டேன். இது அந்த முழு இதுலேயும் நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா அதில் 14 திதி வருது போட்டுக்கிறேன். இதில் 9 கிரகங்களும் போட்டுக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட மற்ற நில ராசிகள், நீர் ராசிகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். அப்போ மேட ராசின்னு சொல்லிக்குள்ள முக்கியமாக அப்போ ஆட்டுக்கடாவுண்ட தலை தெரியுது. ஆட்டுக்கடா எப்படி ஒரு கற்பனை செய்து எப்படி 2 கொம்பையும் அந்த உருவத்தில் தான் அந்த விண்மீன்கள் அமைஞ்சிருக்கு. அப்போ சுறுசுறுப்பாக இருப்பினும், ஒரு வீரமாக இருப்பினும், சுதந்திரமாக இருப்பினும், பெரும்பாலான ஆர்மி போலீஸில் இருக்கிறவையெல்லாம் அப்படி தான். ஆற்றல், ஒரு ஆளுமை, உடலை எடுத்தால் உடலுண்ட ஒரு உயிர் துடிப்பு. அதான் அந்த ஃபயர் அண்ட் மேஷத்தில் இருக்கிற ஃபயர் ஆக்களுக்கு. மற்ற சரம் என்று சொன்னால் ஒரே திசையை நோக்கி விடாமல் பயணம் செய்து கொண்டு இருப்பினோம். அடுத்தடுத்து தோல்வி என்றாலும் அடுத்தடுத்து ட்ரை பண்ணி கொண்டே இருப்பினோம். இதுதான் ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி அப்போ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம், தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்பினோம். ரைட். அப்போ சர நெருப்பு. அப்போ மேஷராசி சர, அது இயங்குறது என்ன சரம், அதை இயக்குற சக்தி நெருப்பு. அப்போ ஆண்மை நிறைந்தவர்களாக இருப்பினோம், ஆளுமைத்திறன், சுதந்திர பிரியர், துணிவு நிறைந்தவர், எந்த செயலையும் துணிஞ்சு செய்வேன். அப்போ அந்த ஒரு ப்ரொஜெக்டை இனிஷியேட் பண்ணுங்க கூடுதலாக மேஷ ராசிக்கார். அடுத்தது சிங்க ராசிக்காரர். அப்போ சிங்கத்தின் பிடரியில் இருக்கிற கேசம் மாதிரி மேஷ ராசி அன்னைக்கு நான் முதலே சொன்னால் நெருப்பை கொளுத்தி விட்டால் அப்படியே காடு முழுக்க சுடலையாக எரிஞ்சு கொண்டே ஓடும் சரசரன்ட்டு. அந்த மேட ராசிக்காரர் சிங்க ராசிக்காரர் சிங்கம் மாதிரி. சிங்கம் இப்போ குகைக்குள்ளே தான் இருக்கு. மேலே அந்த பிடரியில் இருக்கிற கேசம் மாதிரி தான் அந்த விண்மீன்களோட கீரைக்குள்ள. அப்புறம் அங்கேயும் ஒரு சுதந்திர வேட்கைக்கும் தனக்குரிய ஒரு உறுதியான ஒரு குணம் இருக்கும், ஸ்திரமான குணம், ஒரு நிர்வாகத்தன்மை இருக்கும், கூடினது மன உறுதி கூடினது, ஒரே இடத்துல நிலையாக இருந்து பணி செய்வேன் அப்படியான ஆட்கள். அப்போ ஆக்ஷன் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லலாம். ப்ரோக்ரஸிவ் ஆக்ஷனை அவர் இனிஷியேட் பண்ணி விட்டதை, மேடராசி இனிஷியேட் பண்ணி விட்டதை இவர் ப்ரோக்ரஸ் பண்ணி அதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்தவர் தனுராசி. தனுராசியும் வந்து உபயராசி. அப்போ உபயம் என்ற உடனே உங்களுக்கு வரணும் 6000 வேணும், அறிவுபூர்வமாக சிந்திப்பினம். அப்போ ஃபயர் வந்து துணிவு, அப்போ ஆராய்ஞ்சு துணிஞ்சு வாங்கிவினம். அப்போ இவியல் வந்து இந்த தனுராசிக்காரர் வந்து உண்மையிலே வந்து என்லைட்மெண்ட் ஆக்கள் எல்லாம் கனவேர் இருக்கிற குருமார்கள், தன்னை உணர்ந்தவர்களும் உணர்ற தன்மை கூடுதலாக இருக்கும். ஒரு குருவை நீங்கள் தன்வாதிகாரர் வழிபடைக்குள்ள அந்த குரு மாதிரியே தான் வர வேணுமென்று செய்வினோம். சில பேர் அதுதான் அந்த சித்திகள் எல்லாம் கிடைக்க வேணும்னு நினைப்பேன். ஆனால் இவே அப்படி இல்லை, தாங்களே குருவாக மாறி பல வித்தைகளை கற்று தேர்ந்து அந்த வித்தைகளை எல்லாருக்கும் சிவண்ணக்கூடிய, அதாவது ஒரு விளக்கு ஒளி வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி செய்து கொண்டிருப்பினோம்.
இந்த தனுராசிக்காரர் சிறந்த நிர்வாகத்திறன், லீடர்ஷிப் எல்லாம் இருக்கும். இதோட நிப்பாட்டுறேன். டைமுக்கு முடிச்சிட்டனோ? மிகவும் நன்றி உங்கள் எல்லாருக்கும். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள். நான் இன்றைக்கு ஃபாஸ்ட்டாக போகல தானே நடராஜா மாஸ்டர்? ஆனந்தி மாதம் ஃபாஸ்ட்டாக போயில அன்றாடம் நாங்கள் போய் கூட இதை ரெக்கார்டிங்கை பார்த்தா தான் இன்னும் கூட உங்களுக்கு விளங்கும். நீங்கள் இதுலேயே நல்லா படித்து விளக்கம் உங்களுக்கு கூட இருக்குது. இல்லை மாஸ்டர், விளங்கப்படுத்துறேன். போன முறை நான் சரியான ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டேன். நான் எனக்கு 12 உண்டு. அது சிக்கந்தராஜாவுக்கு தேங்க் பண்ணணும். பார்ட் 1 பார்ட் 2 சொன்னதால மிகவும் நன்றி. நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் உண்மையில இது ஒரு இப்போ நான் இந்த தியானம் நடக்கக்குள்ள நான் வாசிச்ச ஒன்றேன்னு சொல்லி போட்டு அந்த மூச்சு பயிற்சி ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உண்மையில நீங்கள் செய்கிற அந்த மூச்சை அவதானிக்கிறது உண்மையில எங்களை வாசிச்ச உங்களோட தியானம் போய் கேட்க எக்ஸலண்டாக ஒரு பேஜ் ஒன்று திறந்தேன். இந்த அணுசக்தி மனித சட ரீதியான தேகத்துக்கும் சட ரீதியற்ற மனத்திற்கும் இணைப்பை ஏற்படுத்துவது பிராணன் ஆகும். பண்டைக்கால இந்து மகான்கள் பிராணன் உள்ளதை கண்டறிந்து பிரணாமம் என்று சொல்லி கொண்ட எனும் உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் விஞ்ஞானத்தை உருவாக்கினார்கள். இப்போ இதில் பாருங்க, இந்த அணுசக்திகளையும் விட நுட்பமான உயிரணுக்கள் அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து பொருட்களிலும் உள்ள உயிரை தாங்குபவை. பிராணன் இருவகைப்படும். பிரபஞ்ச சக்தி, அதாவது உயிர் வாழும் அனைத்து ஜீவன்களின் ஊடேயும் அவற்றை சூழ்ந்தும் எங்கும் நிறைந்துள்ள வாழ்வாதாரம் மற்றும் வாழ்வாற்றல் எல்லாத்திலையும் இருக்கிற வாழ்வாற்றல், அது ஒரு பிரபஞ்ச சக்தி. மற்றது என்ன, தனிப்பட்ட எங்களோட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற பிராணன் அல்லது ஒவ்வொரு மனித தேகத்தின் ஊடாகவும் பாயிர சக்தி. இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் வெளியில இருக்கிற பிரபஞ்ச சக்தியும் எங்களையும் கனெக்ட் பண்ணலாம். அதான் அந்த சூரியன் எங்களுக்குள்ள ஒரு சின்ன விளக்கறியுது, எங்களை பியூரிஃபை பண்ணி கொண்டு கேட்கல, ரெண்டும் சினர்ஜெட்டிக்காக எங்களோட விளக்கை இன்னும் பிரகாசமாக எரிய செய்யும். இன்டலெக்சுவலை நான் போன முறை சொன்னால் அந்த ஃபிசிக்கல் பிளேன், இன்டலெக்சுவல் பிளேன், ஸ்பிரிச்சுவல் பிளேன். அப்போ ஃபிசிக்கல் பிளேனில் தான் இந்த கிரகங்கள் எல்லாம் வேலை செய்யும். இன்டலெக்சுவல் பிளேனில் அவை இரண்டு அளவுக்கு இன்டலெக்சுவலாக நாங்கள் வேலை செய்யல, அவை இயன்ற அளவுக்கு எங்களோட ஒத்துழைப்பினம். ஆனால் அந்த அந்த அரிக்கெல்லாம் கரியெல்லாம் போய் ரெண்டு விளக்கும் கனெக்ட் பண்ணிட்டு என்றால் ஸ்பிரிச்சுவல் பிளேனில் கிரகங்கள் எங்களோட சேர்த்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக உச்சகதியில் வேலை செய்யும். மிகவும் நன்றி, மிகவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு எல்லாருக்கும் மிக மிக நன்றி. 58 பேர் நிற்கிறீங்க, மிகவும் நன்றி. என்னால் எந்த அளவுக்கு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நன்றி ஆனந்தராஜா மாஸ்டர். நீங்கள் இதில் பல மணி நேரம் செலவழித்து ஆராய்ந்து நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி. அதை இட்டு நாங்கள் உங்களை பாராட்டி சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். பல மணி நேரம் செலவழிக்கல எனக்கு சொல்லிக்கல எனக்கு நினைவு வந்தது. நான் வளர்ந்து வரும்பொழுது எங்களோட வீட்டிலே ஒரு 7 வருஷம் நினைக்கிறேன். இப்போ முன்னைக்கு தான் கூட்டி பார்த்தேன். நான் 7 வருஷமே இருக்கும். ஒரு அஸ்ட்ராலஜர் எங்களோட வீட்டை இருந்தார், ஒரு கெஸ்ட்டை. அவர் எங்களோட வீட்டை ரெண்டுக்கு இருக்கே இல்லை, இவர் கெஸ்ட். அப்போ என்னுடைய அண்ணா அவரோட இருந்த ஆர்வமாக படித்து இதை ஆனால் இதை படித்ததோடையே புத்தகத்தை கைவிட்டார். ஏன்னா அஸ்ட்ராலஜி சொல்லி போட்டார், நமக்கு சரி வராது படிப்பு கண்டு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த குணங்கள், நெருப்பு ராசியில் துணிந்து டக்குன்னு டிசைட் பண்ணுறவர்கள் அதை மாற்ற முடியுமா? டக்குன்னு டிசைட் பண்ண அதே மாதிரி இதுக்கு மாறான பயந்த சுபாவம், ஒன்றிலையும் என்ன ரிஸ்க் எடுக்காதவர்கள் அதை வெற்றி கொள்றதுக்கு சான்சஸ் இருக்குமா என்றது? அல்லது வச்சுட்டு எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. இதை படித்து நாங்கள் எங்களோட குணத்தை அறிஞ்சாலும் அதை மாற்றிக்கொள்ள முறைக்கு சொல்வார்களாக்கும். இப்போ இந்த சாஸ்திரியார் என்னுடைய அண்ணாவை சொன்னார், நமக்கு 7 நடக்குது என்று சொல்லி அவர் 7 வருஷமா போய் 7 எல்லாம் எரிச்சவர். பட் இட் இன் ஹெல்ப் ஹிம் இன் அகடமிக்கலி. எனக்கு நான் போன முறை இந்த சந்தேகம் இருந்தது, நான் உங்களோட போய் தனிப்பட்ட முறையில் கதைச்சு நான் அப்போ இந்த சந்தேகத்தை கேட்க இல்லை.
அதை இன்றைக்கு கேட்கணும் இருக்கிறேன், முடிவில் கடைசியாக கேட்கலாம் அல்லது மீண்டும் ஒருக்கா தனிப்பட்ட முறையில் கேட்கிறேன், இல்லை சரியில்லை நேரம் எடுக்கும். இப்பொழுது மற்றவர்களுக்கு இடம் அளித்துமாக நான் முதல்ல டாக்டர் நவரத்ன மாஸ்டர் பேச சொல்லுகின்றேன். அன்மியூட் பண்ணுங்க டாக்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று பேசிய பெருமவர் அஸ்ட்ராலஜி சாஸ்திரத்தை பற்றி சுருக்கமாக விளங்கப்படுத்தினார். அது எனக்கு மிக நன்றாக எடுத்துக்கொண்டது. ஏனென்றால் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது சாத்தியாரை நாடுவோம். அவர் சொல்லுவார், உங்களுக்கு அட்டமத்தில் சனியன், வியாழன் குரு பார்த்து கொண்டு இருக்குது, அதால் 1.5 மாதத்துக்கு மிக கஷ்டமாக இருக்கும். அப்படி பல விஷயங்களை நாங்கள் ஆராய்வு கொண்டு அதை விஞ்ஞானபூர்வமாக வழங்கப்படுத்தினதுக்கு நன்றி. இப்பொழுது எனக்கு சாத்திரியார் கூறும் பொழுது என்ன கூறுகிறார் என்றதை அறியக்கூட இருக்கிறது. இது நாம் கோள்களால் பாதிக்கப்படுகின்றோம் என்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அத்துடன் பரமஹம்ச யோகானந்தர் கூறியிருக்கிறார், கடவுள் இருக்கிறார், நாம் தியானத்தில் ஈடுபட்டு அதில் லயிக்கும் பொழுது கடவுளை காண்போம் என்று. அப்பொழுது எமக்கு பிரபஞ்ச சக்தி நாங்கள் எங்களது ஆன்மா ஈடேறி கடவுளை அடைகின்றது என்று கூறுகிறார். அதனால் இந்த தியானத்தின் மகிமை நான் உணர்ந்து கொண்டு வருகின்றேன் என்று கூறிக்கொண்டு விடவருகின்றேன். வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஜேம்ஸ் அசிஸ்டன்ட் மாஸ்டர், நீங்கள் பேசலாம். அன்மியூட் பண்ண வேணும். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். ஐயா, எனக்கு இந்த சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் இவ்வளவு இத்தனை தெளிவாக விளங்கப்படுத்தியதற்கு நன்றி. நான் எதை குறிப்பிடுகின்றேன் என்றால், சாஸ்திரம் பார்த்துவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், ஒன்னும் செய்யலாது, நீ இன்னும் கோயிலுக்குத்தான் போகணும், இன்னும் ஆண்டவனிட்டத்தான் போகணும் என்று. அதே நேரத்துல இன்னும் ஒரு குறிப்பு இருக்கிறது, திருஞான சம்பந்தர் பாண்டியன் அரண்மனைக்கு போக வேண்டும். அப்ப அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாள் சரியில்லை, கோள் சரியில்லை என்று. அப்ப அவர் சொல்லுகிறார், ஆண்டவன் என்னோட இருக்கைக்குள்ள எந்த நாளும் எந்த கோளும் என்னை ஒன்றும் செய்யாது. இதனை வைத்துக்கொண்டு நாம் இந்த தியான தளத்திலே இருக்கிறோம். எந்த கோளும் எந்த நாளும் என்னை ஒன்றும் செய்யவில்லை. எந்த பிரச்சனையும் இந்த கோள்களாலேயோ நாளாலேயோ எனக்கு வரவில்லை. அதாவது எல்லாம் இயற்கையாக சுமூகமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு காரணம் இறைவன் என்னை வழி நடத்துகிறார் என்பதும், இந்த தியானம் மூலமாக நான் வழிநடத்தப்பட்டிருக்கிறேன் என்பதையும் உணரக்கூடியதாக இருந்தது. அதற்காக உங்களுடைய விடயத்திலே குறைவாக எதுவும் நான் பேசவில்லை. நான் இதிலே நிறைவு பெறுகின்றேன் என்பதை மட்டும் நான் சொல்லி நிற்கின்றேன். நன்றி ஐயா. மிகவும் நன்றி. உண்மையாக அவர் பாட்டே பாடியிருக்கிறார், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்களுக்கும் மிகவே. இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிற ஆட்களுக்கு நாள்கோள்கள் இன்னும் கூட ஹெல்ப் பண்ணிவிடும். கூடாதவ இருந்தாலும் அவை கூட ஹெல்ப் பண்ணிவிடும். ஏன்னா அங்கே கனெக்டட், பிரபஞ்சமும் சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்கிற மினி இதுவும் கனெக்டட். மிகவும் நன்றி. நன்றி. அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். ஆனந்தராஜா மாஸ்டர், நீங்க என்ன இது ஃபுல் கோர்ஸா செய்த நீங்களோ இல்லாட்டி படிச்ச நீங்களோ? நான் கோவிட்டுக்குள்ள வீட்டில் இருந்ததானே என்ன செய்தேன்னா, மேலே இந்த அடிப்படை தெரிய வேணுமென்றதானே என்னுடைய நோக்கம். ப்ரிடிக்ஷன் என்றது இல்லை. ஒரு 30 days படித்தேன்னா அந்த அடிப்படை. இப்போ நானே கனவேறிட்டு ஏமாந்துருக்கிறேன் சாத்தியமாரிட்டு. நிறைய காசு தங்கச்சிட்ட ப்ரப்போசலுக்கு எல்லாம் நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் ஆக்கி இருக்கிறேன்.
அப்ப இது இந்த அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சால் அவர் சொல்றவர் உண்மையா சரியா சொல்றாருன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்ற மாதிரி. இப்போ இது ஒரு நர்சரி மாதிரி என்று வைங்களேன், ப்ரீ ஸ்கூல் மாதிரி. அப்போ இந்த பேசிக்காக தெரிஞ்சிருக்கிறான் நல்லது தானே. இப்போ இதை பற்றி ஒரு பேரும் இதுக்கு இந்த தளத்தில் வர்றே இல்லை. நான் யோசிச்சேன் இந்த தளத்துக்கு பொருத்தமில்லாமல் போதும் உண்டு. ஆனால் அந்த ஃபிசிக்கல் பிளேன், இன்டலெக்சுவல் பிளேன், ஸ்பிரிச்சுவல் பிளேன் என்ற அந்த 3 பிளேனில் நாங்கள் இயங்கைக்குள்ள அந்த ஃபிசிக்கல் பிளேனில் இயங்குற ஆக்களை தான் கூடுதலாக தாக்கும். மற்ற ஆக்களை வந்து கர்மா வந்து பெருசாக தாக்காது. இந்த இன்டலெக்சுவலாக செய்யக்குள்ள படித்தேன் நான் ஒரு அந்த மாதம். கிரகத்தின் மாற்றங்களால தான் எங்களுக்கு துக்க நிகழ்வோ இல்லாட்டி சந்தோஷ நிகழ்வோ என்றாலும் அந்த கிரக மாற்றங்களால தான் வாரது. என்ன அது அதுல நம்பிக்கை எல்லாருக்கும். எனக்கு கிரக மாற்றங்களால தான். எனக்கு அந்த இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜிக்கல் கான்ஃபரன்ஸ்லேயும் போனான். எனக்கு சில டவுட்ஸ்கள் அங்கே டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு அப்போ நான் அதில் நம்புகிறேன் தான். தாக்கங்கள் மற்ற சனி பகவான் சொல்றவே, ஆனா சனி பகவான் ஒரு நாளும் தீமை செய்யற இல்லையா? சனிபகவான் எல்லாரும் வந்து சனி நீதிமான், பகவான் சனி பகவான் என்று நீதிமான். பயந்து பயந்து கோயிலுக்கு போடுறதும். உண்மை அவர் வந்து நீதிதான். அவர் வந்து கடைசியில உங்களை நல்ல நிலைக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை ஹையர் லெவல் கான்சியஸ்னஸுக்கு கொண்டு போறதுக்கு தான் அவர் இருந்தவர். ஆனா இது நல்ல இப்ப என்ன எல்லாருமே இப்ப இந்த கல்யாண பொருத்தம் பாக்குறதே அநேகமா இந்த தாய்மார தாங்களும் படிச்சு கிடிச்சு அந்த மெயின் இதுகள் எல்லாம் பார்த்துடுவீங்க. அந்த பொருத்தங்கள் எல்லாம் இதுலயே பாருங்க, இப்ப நிலராசி நீர் ராசி, நிலமும் நீரும் சேரும், நெருப்பும் நெருப்பும் சேரும். இப்ப நெருப்பும் தண்ணியும் சேராது, தண்ணியை நெருப்புக்கு ஊத்துனா அணைஞ்சுவோம். அப்ப நீங்களே ஓரளவுக்கு அந்த கெஸ் பண்ணி பிடிக்கலாம் எது பொருத்தமா இல்லையான்னு. நட்சத்திர பொருத்தம் எல்லாம் அந்த கூட பாரா இருந்தா நல்ல சொல்றேன். நட்சத்திரங்கள் அந்த பேசிக் ஓரளவு தெரிஞ்சு இருக்கிறது நல்ல. நான் வந்து இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி கொண்டு சொல்ல இந்த தியானத்தெல்லாம் வந்து உண்மையில எங்களை இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேன்ல தான் நாங்கள் போகணும். ஆனால் இப்போ நாங்கள் ஏபிசிடி தெரியாமல் ஒன்று அதே மாதிரி ஒரு நாளாந்த வாழ்க்கையில் இதுகளையும் தெரிஞ்சிருக்கிறதா நல்ல உண்டு. அதுக்கு தான் இது ஒரே லைன் தான். என்ன ப்ரிடிக்ஷன் ஒருத்தருக்கும் சொல்றதும் இல்லை, ப்ரிடிக்ஷனை நான் அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லை. ஆனால் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அந்த இன்டெலெக்சுவல் பிளேனில் நாங்கள் வேலை செய்யக்குள்ள அந்த கிரகங்கள தாக்கங்கள்லேருந்து நாங்கள் தப்பிடுவோம். லேசியாக இருக்கிறார்கள் அப்படியே டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. இல்லாமல் இன்டெலெக்சுவல் பிளேன்லேயும் ஸ்பிரிச்சுவல் பிளேனுக்குள்ளேயும் நீங்கள் வர வேணுமென்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன். எல்லாம் இன்டர்கனெக்டட் மாதிரி தானே உண்மையில அருமையா இருந்துச்சு. அடுத்ததா பரிமளா நாகேந்திரன் மாஸ்டர் நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணணும். வணக்கம் மாஸ்டர். மியூட்டட் அகைன். திரும்ப மியூட் பண்ணிட்டு. ஓகே ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் மாஸ்டர். விளக்கமாக வடிவாக சொன்னீங்கள். உண்மையா நான் சாத்திரத்தை நம்புறேன். நான் என்னதான் இருந்தாலும் எங்கட கர்மா அப்படிதான் எல்லாம் நடக்கும். அப்படி இருந்தாலும் நான் குறிப்பு அதிகமா பார்ப்பேன். ஸ்ரீலங்கா போர் நேரம் எங்கட குடும்பத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்து கொண்டு வருவேன். என்ன நடக்குது என்று அதுக்காக நடக்கிறத பற்றி கவலைப்படுறது இல்லை. கர்மாவின்படிதான் எல்லாம் நடக்கும். என்ன நடக்க போகுது, இப்ப ஒரு பிள்ளைகிற படிப்போ அல்லது திருமங்களோ இது நடக்குன்னா இதன்படிதான் என்ற ஒரு ஊகத்தோட அதை பாசிட்டிவா நான் எடுத்துக்கொண்டு போடுறதுதான். என்ன நடக்க போய் வருத்தங்களோ இன்னும் இந்த தானே இப்படி நடக்குதுன்னு அறிஞ்சு கொள்றது. அதால எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றது. அதாவது எங்களோட மூதாதையர்கள், சித்தர்கள், அகத்தியர் எல்லாம் உங்களுக்கு இந்த சோதிடத்தை தந்திருக்கார்கள். ஆனா பார்ப்பவர்கள் வேற நோக்கத்துக்காக, பணத்துக்காகவோ அல்லது சரியான முறையில படிக்காமலோ வேறொரு காரணத்துல பார்க்காம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தரப்பட்டது சரியான சாஸ்திரம் இருக்குது. எங்கட சைவ சமயங்கள்ல எல்லாம் இருக்குது. அதை நாங்க முறைப்படி படிச்சு முறையாக பார்த்தா அதுல பிழையாக இருக்காது. இப்ப எல்லாரும் எந்த அளவுக்கு அதை படிச்சு செய்யறார்கள் என்றது தெரியாது. ஆனா இப்படி ஒரு கலையை நாங்க தூரவும் விடக்கூடாது. அதை அறிவுபூர்வமாக நாங்கள் எடுத்து எங்கட இதுல அறிந்து கொண்டால் எங்கட அப்செட் ஆகாம நீங்க சொன்ன மாதிரி வருத்தங்கள் வரைக்கும் நாங்க அப்செட் ஆக மாட்டோம். என்ன இதன்படிதான் இது நடக்குதுன்ற ஒரு பாசிட்டிவா நாங்க எங்களை வளர்த்து கொண்டு போகலாம். நல்லது மாஸ்டர் நீங்க சொன்னது. மற்றதையும் வந்து சொன்னீங்கள் என்றால் 3வது பதியாக நாங்க மற்றதையும் அறிஞ்சு கொள்ளலாம். என்ன நன்றி. நன்றிமா.
மிகவும் நல்லது. 64 கலைகள்ல இதுவும் ஒரு கலை. அந்த காலத்துல அதுதான். ராஜாமார் வந்து மிகவும் கவனமா பார்ப்பினமே என்றால் விளைச்சல், நெல் விளைச்சல், வெள்ளம், இந்த பேரழிவுகள், சுனாமி அதுகளை எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவ முதலே சேமிச்சு வைக்க மக்களையும் ஆயத்தப்படுத்தி நாட்டையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய மாதிரி பார்ப்பினம். உண்மையா இது நன்றி. ராஜர் நல்ல கூடத்தான். அடுத்ததா கோனேசன் மாஸ்டர் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, நான் உங்களது பேச்சை கேட்க முடியவில்லை, வேறொரு தளத்தில் இருந்தபடியால் இப்பொழுதுதான் தொடர்ந்தேன். ஆனால் உங்கள் கேள்விகள் கேட்ட பொழுதுதான் எனக்கு ஒரு 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 செயல் ஒரு சொல்ல வேண்டும் என்ற ஒரு மனம் உந்தியது. ஜேம்ஸ் ஐயா சொன்னது விடயம் எனக்கு பிடித்தது என்னென்றால், அதை நான் கொஞ்சம் ஜேம்ஸ் ஐயா சொன்னது கொஞ்சம் கூட்டி சொல்றேன் என்றால், உண்மையாக தமிழ்நாட்டில திருமறைக்காடு அல்லது வேதாரண்யம் என்ற ஒரு கோயில் உள்ளது. நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். அந்த கோயில்ல அந்த தேவாரம் எழுதியிருக்கு. நான் என்னென்று சொல்றேன். இப்ப அங்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரும் ஒரு நேரம் கூடினார்கள், 2 பேரும். அவர் திருநாவுக்கரசருக்கு 81 வயது, இவருக்கு 16 வயது. அப்ப அவ்வளவுதான், அவ்வளவு வித்தியாசம் உண்டாலும் 2 பேரும் இடத்தில் கூடினார்கள். அப்ப என்னண்டா, அந்த மதுரையில வந்து சைவ சமயத்தை விட்டு சமணர்கள் எல்லாரும் வந்து மதுரையில கூன் பாண்டியனே சமண சமயத்துக்கு மாறிட்டார். அப்ப ஆனா அவனது மனைவி மங்கையர்க்கரசியார் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவள் வந்து சைவ சமயத்தையே தழுவி கொண்டிருந்தார். அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால், கணவன் சமண சமயம், அவ சைவ சமயம். அவருக்கு ஒரு குலச்சிறையார் என்ற ஒரு மந்திரி இருந்தார், அவரும் சைவ சமயம். இப்ப இவர் 2 குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் சேர்ந்து ஒரு அழைப்பு விடுத்தார்கள் திருஞான சம்பந்தருக்கு, நீங்கள் வேதாரண்யத்திலிருந்து மதுரைக்கு வந்து எங்களோட சைவ சமயத்தை காக்க வேண்டும் என்றதான் அந்த கேள்வி. அப்ப அவர்கள் திருஞான சம்பந்தர் புறப்படும் பொழுதுதான் திருநாவுக்கரசர் தான் தடுத்தார். தம்பி, எனக்கு விஷயம் தெரியாதவங்க, சமணர்கள் கொள்ளாதவங்கள், உன்னை உயிரையே கொண்டுடுவார்கள், ஆனபடியா நீ போக வேண்டாம், கோள்கள் எல்லாம் உனக்கு உகந்ததாக இல்லை, ஆனபடியா நீ போகக்கூடாது என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார். அதற்கு திருஞான சம்பந்தர் அவர் கூறியது என்னென்றால், இல்லை ஐயா, நாங்கள் இறைவனது நல்ல அடியார்களா இருந்தால் கோள்களுக்கு ஒன்றும் செய்யாது என்ற கருத்தில் தான் கோளறு திருப்பதியத்தை பாடினார். அதான் ஐயா நீங்க சொன்ன அந்த வேறு தோழி பங்கன். இந்த முடிவில அது கவனமா கேளுங்கள், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு. அதாவது 4 முறை நல்ல என்ற சொல்ல பாவிக்கிறார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல அடியார், கடைசியில வர நல்ல அடியாரோட சேர்க்கணும். நல்ல அடியார்களுக்கு தான் கோல் ஒன்றும் செய்யாது, கூடாத அடியார்களுக்கு கோல் செய்யும் என்றதான் அந்த கருத்து என்று நான் எண்ணுகிறேன் என்று நான் கூறி முடிக்கிறேன். கணக்கு நேரம் எடுக்க விரும்பவில்லை. நன்றி. 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 அடுத்ததா சிவா மோகன் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். அருளம்பலம் அருளானந்தம் ஐயா, அருளானந்த ராஜா, சாரி அருளம்பலம், பேர் ஏதோ மாறுது, பரவாயில்லை. அருமையான பேச்சு. எல்லோருக்கும் இந்த சாஸ்திர கலை, சோதிட கலை என்று பழைய காலத்திலே அரசர்கள் சோதிட கலை கண்டு ஒரு சோதிடரை வைத்திருப்பார்கள் அரசபையிலே. அவர் கணித்து கூறுகின்ற அந்த நேர கணிப்பின்படிதான் சகல வேலைகளும் அங்கே நடைபெறும். அந்த கோளும் நாளும் என்ன செய்யும், என்னை ஒன்றும் செய்யாது என்று திருஞான சம்பந்தர் சொல்லும் போதே அங்கே ஏதோ மற்றவர்களுக்கு அது செய்கின்றபடியால் தான் எனக்கு ஒன்றும் செய்யாது என்ற கருத்தை அவர் அங்க கூறியிருக்கிறார். ஆகவே அது காலங்காலமாக வந்திருக்கிறது. நல்லொரு விஷயம். அது எனக்கொன்றும் செய்யாது என்று சம்பந்தர் போய் அவர் அந்த இதிலே வென்று வருகிறார். அனல்வாதம் புனல்வாதங்களே அவர் வெல்கின்றார், வென்று வருகின்றார். ஆகவே நினைப்பவர்களுக்கு நினைத்த மாதிரி அந்த கோளும் நாள்களும் நிறைவாக செய்யும் என்பதுதான் உண்மையான கருத்து. இந்த கோள்கள் எல்லாம் இருப்பது மனிதர்களுக்கு பிழையாக செய்வதற்கல்ல, பிழையான காரியங்களை செய்வதற்கல்ல. நாங்கள் பிழையான காரியங்களை செய்தால் அந்த கோளும் எங்களுக்கு பிழையான, இப்ப கண்கோனேசன் ஐயா சொன்ன மாதிரி நல்லவர்களுக்குத்தான் அந்த கோள்கள் நல்லது செய்யும், கெட்டவர்களுக்கு அது கெட்ட மாதிரி. ஏனென்று சொன்னா அந்த கோள்கள் வந்து நன்மைதான் எங்களுக்கு செய்யும். ஆகவே நாங்கள் நல்லது எங்களுக்கு நடக்கும்,
நல்லது கிடைக்கும் அல்லது நாங்கள் நல்லதை செய்வோம் என்று நினைத்தால் எங்களுக்கும் எல்லாமே நன்றாக நடக்கும். அதுல எந்த விதமான ஐயோவும் இல்லை. அதெல்லாம் சொல்லுகிறார்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம் தான் நீ சொல்லிக்கணும். இந்த தியானத்தளவும் அதைத்தான் சொல்லுது. ஆகவே இந்த கோள்களின் இந்த கருத்துக்களும் அதைத்தான் சொல்கின்றது. எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, நீங்கள் இந்த சாஸ்திரம் இவ்வளவு தூரம் கற்றிருக்கிறீர்கள், இந்த சாதக குறிப்புகள் அதுகள் ஏதாவது பார்ப்பீங்களா? சாதகத்தை சும்மா பார்ப்பீங்களா? பொருத்தங்கிருத்தம் இல்லை, சும்மா சாதகங்கள் பார்க்கிறீங்களா? உங்களுக்கு அந்த இது இருக்குமென்று நான் நினைக்கிறேன். படிக்கும்போது நான் அது செய்து கொண்டு வந்த நான் உண்மையில எனக்கு அந்த 1981 சில வழிகளில் நான் உண்மையாக அந்த சோரம் படிக்க வந்தது சிலதுகள் எனக்கு தெரிய வரைக்குள்ள அது கணித முறையில் நிறுவலாமோன்றதுக்காகத்தான் நான் இந்த 2 பேர்ட்டையும் படித்தேன். அப்போ கணித முறையில் எனக்கு நிறுவக்கூடியதை இருக்குது என்னை பொறுத்தவரை. அந்த நிலைக்கு வந்துட்டேன். அப்போ மற்ற மாதிரி சொல்லிக்குள்ள கொஞ்சம் கணித முறையில் நிறுவைக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பார்ப்பேன், பெருசா இல்லை, தொழிலண்டி இல்லை, கொஞ்சம் பார்ப்பேன். படிக்கைக்குள்ள எங்களுக்குள்ள நான் செக் பண்ணி கொள்றது மாஸ்டர் படிக்கிறது உங்களோட குடும்ப சாதகங்களை பார்த்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனும் அவர் பொறியியலாளராக இங்க இருக்கின்றார். அவர் ஸ்ரீலங்காவில இருந்து பொறியியலாளராக இங்க படிப்பதற்காக வந்தவர். மேல அவரும் இந்த கணனி மூலம் இந்த குறிப்புகளை பார்க்கிறார். அவர் எழுதியோ கையிலையோ ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாமே கணனியில பார்க்கிறார். கணனியில அடிச்சால் அவருக்கு எல்லாமே கிடைக்குது. அவர் ஓரளவுக்கு சரியா ஒரு 50% அவர் சரியாக சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். நான் பொருத்தங்கள் ஒன்றும் பார்க்க இல்லை, சும்மா அந்த சாதகங்களை சும்மா பலன்களை பார்த்த ஒரு சிலர்கிட்ட இருந்து நான் இதை அறிஞ்சிருக்கிறேன். அந்த பையனோட நான் நேரடியாக கதைத்திருக்கிறேன். அப்ப அவர் சொன்னார், தான் இந்த எழுதி கணக்கு இதுகள் ஒன்றும் இல்லை, நான் இந்தியாவில தான் படிச்சதான், கணனி கூடாகத்தான் தான் அந்த இதை செய்கிறேன்னு சொல்லி அந்த கழனியால செய்கிற அந்த இதுவும் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியும். நான் கைரேகையும் இதுவும் தான் படித்தேன். அப்ப என்னுடைய இன்ட்யூஷன் சொல்றது இதுவும் சரியோன்னு நிறுவனத்துக்காகத்தான் நான் கூடுதலாக படித்தேன். இது ஒரு பிசினஸுக்கோ வியாபாரத்துக்கோ விற்கிறதுக்கோ படிக்கல. அறிவு நான் ஒரு ஆள் தான் அறிவுக்காக படித்தது அந்த குரூப்ல. மிச்ச எல்லாரும் பிசினஸுக்கு தான். கிராமத்திலையும் ஒவ்வொருத்தரை அவர் பழகி கொண்டு வர டாக்டர். சாத்திரம் அது ஒன்று தேவைதானே, அது ஒரு நல்ல விஷயம், தேவைதான். நல்ல விஷயங்களை சொல்லுவார்கள், இப்படி இருக்கும், அவதானமாக இருக்கலாம். அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தின் மூலம் ஊண்டுகளை வச்சுக்கொண்டு அதை நாங்கள் ஒரு நம்பிக்கையாக வைத்துக் கொண்டும் மேற்படி நல்ல மற்ற விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுதான் அது ஒரு நம்பிக்கை. நன்றி ஐயா உங்களுடைய கருத்துக்களுக்கு. மீண்டும் நீங்க நல்ல தொடர்ச்சியாக இதனுடைய பேச்சை கொடுங்க. என்ன சொன்னா அது கொஞ்சம் தான் விளங்கி இருக்கிறது, மிச்சம் கொஞ்சமும் இனிமேல் தொடர்ச்சியாக வரும்போது நிலராசி, நீர் ராசி, காற்று ராசி அப்படிங்க விரும்பினா செய்யலாம், இல்லாட்டிக்கு நாங்கள் வேற டாபிக் மாத்தலாம். இல்ல நீங்க மாத்தி செய்யுங்க, இடையில வேற டாபிக் செய்துட்டு பிறகு இந்த ராசிகளை கண்டினியூ பண்ணுங்க. இது எல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கும் தானே, பிரச்சனை இல்லை. தேவைப்படலாம், பல பேருக்கு இது தேவைப்படலாம் கட்டாயம். நன்றி. நான் கொடுக்கறது மன்னிக்கவும், இந்த டைம் போய் கொண்டிருக்கு. டாக்டர் சதா மாசு நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க சதா மாஸ்டர். சாரி, நீங்க முந்தி கழிச்சது நான் நினைக்கிறேன் நான் மிஸ் பண்ணி போன உண்டு. மற்றது இந்த தலைப்பில் எனக்கு அவ்வளவு பெரிதாக அறிவும் இல்லை. ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் பிளண்டா போடுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் சொல்றேன் என்னுடைய சொந்த அனுபவம் என்ன. நான் ஒரு வைத்தியராக வரமாட்டேன் என்று சொன்னார் சாஸ்திரன். நான் அதை பொய்ப்பித்து காட்டினேன், அவ்வளவுதான் எனக்கு சொல்லக்கூடியது. அதன்படி நான் அது பெருசாக இந்த சாத்திரம் என்று ஓடி போய் கேட்கறதும் இல்லை. நடக்கிறத நாங்கள் இப்ப தியானத்தளத்துக்கு வந்த பிறகு வேற மாதிரி அப்ரோச் தான் கூடுதலாக நான் நடக்கிறது. அதை என் சொந்த அனுபவத்துக்காக சொல்றேன். நான் அதை சேலஞ்ச் பண்ணினேன். அட்வான்ஸ்ல படிக்க நடந்தது. நான் அது இல்லை, நான் படிச்சு காட்டுறேன். அது ஒவ்வொரு விதமா வருமானா நீங்க சொன்ன பல விடயங்களை அறிவாக இருக்கிறது, பல விடயங்களை அறிந்து கொண்டேன். அதுல பிள்ளை இல்லை, அதெல்லாம் நல்லாக இருக்கிறது. ஆனா என்னுடைய சொந்த அனுபவம் அப்ப அன்றில இருந்தே நான் சாத்திரம் பண்றதுக்கும் போறதில்லை, சாத்திரம் கேட்கவும் போறதில்லை. அதுவும் வற்புறுத்தி யாரோ கேட்டதுல தான் அதுல பார்க்க வேண்டி வந்தது, அவர் சொல்ல வேண்டி வந்தது. அன்றுதான் ஒரு கொஞ்ச நேரத்துல அதோடய விட்டுட்டேன்.
வீட்டில தான் நடந்தது அது அந்த சம்பவம். Right. அது அறிவித்தல் மிக்க எல்லாம் சொல்றீங்களா? நான் நிகழ்ச்சி நிலை சொல்லி போட்டு நான் நிப்பாட்ட போறேன். நாளை நிகழ்ச்சி 26ஆம் தேதி சனிக்கிழமை 8